السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினர்களே, நாம் ரபியுல் அவ்வல் மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்தது முதல் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வந்தோம். இடையில் ரமதான் மாதம் வந்ததால் கொஞ்சம் இடைவெளி ஆகிவிட்டது. இப்போது தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புனித வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். மரியாதைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை பல கட்டங்களாக நாம் பிரித்து பார்த்து வந்தோம். முதலாவதாக மக்கமா நகரம் எப்படி உருவானது, காபத்துல்லா எப்படி உருவானது, அங்கே குறைஷிகளுடைய கையில் அந்த காபத்துல்லா எப்படி வந்தது, அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த விதம், அவர்கள் பிறப்பதற்கு முன் நடந்த அதிசயங்கள், பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுபிராயம், அவர்களுடைய வாலிப பருவம், பிறகு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவர்களுடைய மக்களின் விவரம், அதற்கு பிறகு தொடர்ந்து அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்றது. இப்போது நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றின் நபித்துவத்திற்கு பின்னால் என்ன நடந்தது என்று நாம் பார்த்து வருகிறோம். ஆரம்ப கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாக இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யவில்லை. அவர்கள் தாருல் அர்கம் என்கிற ஒரு வீட்டில் அவர்கள் தங்கியிருந்து மறைமுகமாக அங்கே பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது சமீபமான, அதாவது குறைவான மக்களே அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்த்தோம். அந்த குறைவாக இருந்த அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் எதிரிகளால் எப்படியெல்லாம் துன்பம் செய்யப்பட்டார்கள் என்று நாம் பிலால் ரலியல்லாஹு வரலாறு, அதற்கு பிறகு யாசிர் ரலியல்லாஹு வரலாறு, சுமையா ரலியல்லாஹு வரலாறு, இவர்களெல்லாம் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் அவர்கள் கொடுமை செய்யப்பட்டார்கள், துன்ப விளைக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்த்தோம். அடுத்து அம்மார் ரலியல்லாஹு அவருடைய மகன் யாசிர் ரலியல்லாஹு மகன் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு வரலாற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கிற போதுதான் அடுத்து ரமதான் வந்த காரணத்தினாலே நாம் அந்த தொடரை நிறுத்திவிட்டோம். கிட்டத்தட்ட 121 தொடர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வரலாறு முடிவுற்றிருக்கிறது. இப்போது அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு வரலாற்றை தொடர்ந்து பார்க்கிறோம். அவருடைய வரலாற்றிலே அவர்களை எதிரிகள் நிர்பந்தப்படுத்திய போது, நீ எங்கள் மத கடவுளின் பெயரை சொல் என்று நிர்பந்தப்படுத்திய போது, அவர்கள் மனதுக்குள் ஈமானை மறைத்து வைத்துக் கொண்டு அவர்கள் அந்த எதிரிகளின் கடவுளின் பெயரை சொல்லிவிட்டார். அப்போதுதான் அந்த வந்தே மாதரம் சர்ச்சை நடந்து கொண்டிருந்தது. அல்லாஹ் ஒரு வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மார் இப்னு யாசிரை விசாரித்தார்கள். நீ சொல்லுகிற போது மனதுக்குள் கலிமாவை மறைத்து வைத்திருந்தாயா என்று கேட்டார்கள். ஆம், நான் மனதுக்குள் கலிமாவை மறைத்து வைத்திருந்தேன் என்று அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு சொன்னார்கள். அப்படியானால் குற்றமில்லை. அப்ப நாம் அது ஒரு சட்டம் கூட அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். அதாவது வாழ்முனையிலே நிறுத்தி வைத்துக் கொண்டு நீ ஈமானை விடு அல்லது அந்த மத கடவுள்களின் பெயர்களை சொல் என்று நிர்பந்தப்படுத்தினால், அப்போது நாம் மனதுக்குள் ஈமானை மறைத்து வைத்துவிட்டு உயிரை பாதுகாப்பதற்காக அந்த வார்த்தைகளை சொல்லலாம். அல்லாஹ் சொன்னான், மன் கஃபர பில்லாஹி மின் பாதி ஈமானிஹி இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமானி வலாக்கின் மன் ஷரஹ பில் குஃப்ரி ஸத்ரன் ஃபஅலைஹிம் கலவும் மின் அல்லாஹி வலஹும் அஸாபுன் அதீம். எவர் ஈமான் கொண்டபின் அல்லாஹ்வை நிராகரிக்கிறாரோ அவர் மீது அல்லாஹ்வின் கோபம் இருக்கிறது. அவருடைய உள்ளம் ஈமானை கொண்டு அமைதி கொண்டிருக்கும் நிலையில் யார் நிர்பந்தப்படுத்துகிறாரோ அவரை தவிர, எனவே அவர் மீது குற்றமில்லை. ஆனால் நிர்பந்தம் ஏதும் இல்லாமல் எவருடைய நெஞ்சம் குஃபரை கொண்டு இறை நிராகரிப்பை கொண்டு விரிவாக இருக்கிறதோ இத்தகையோர் மீது அல்லாஹ்வின் கோபம் உண்டாகும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். இப்ப நிர்பந்தமான சூழ்நிலையில் நாம் அப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகளை உயிருக்கு பயந்து பயன்படுத்துவது குற்றமில்லை என்று நாம் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக முடிகிறது. இது அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படி சொன்ன காரணத்தினாலே அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை இறக்கினார். நாம் தொடர்ந்து அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு வரலாற்றை பார்க்கிறோம். அம்ர் இப்னு மைமூன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கால
அவர்கள் சொன்னார்கள், அஹ்ரக்கல் முஸ்ரிகூன் அம்மார் இப்னு யாசிர், அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவர்களை எதிரிகள் நெருப்பு பற்ற வைத்து கொடுமைப்படுத்தினார், நெருப்பிலே போட்டு அவரை கொடுமைப்படுத்தினார். வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமுரு பிஹி வ யமுரு யதஹு அலா ரஸிஹி. இதை கேள்விப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவர்களை வந்து சந்தித்தார்கள். தன்னுடைய கையை அவருடைய தலை மீது வைத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா அம்மார் இப்னு அம்மார், நெருப்பே நீ அம்மாருக்கு குளிர்ச்சியாக ஆகிவிடு, குளிர்ச்சியாக ஆகிவிடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் துஆ செய்தார்கள். எப்படி? கமா குன்தி அலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பே நீ எப்படி குளிர்ந்த பூஞ்சோலையாக ஆகினாயோ அதுபோல அம்மாருக்கு நீ குளிர்ந்த பூஞ்சோலையாக ஆகிவிடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் துஆ செய்தார்கள். அதுபோல அவருக்கு அந்த நெருப்பு அவரை எந்த விதமான கரிக்கவில்லை, அவரை அந்த நெருப்பிலிருந்து அல்லாஹ் தஆலா அவரை காப்பாற்றினார். பொதுவாக படைத்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் நெருப்பால் யாரையும் துன்புறுத்தக்கூடாது. எறும்பு புற்றுகளுக்கு கூட நெருப்பு வைக்க கூடாது என்பது நபிமார்களின் கூற்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க ஒரு மனிதனை நெருப்பால் துன்புறுத்துவது எவ்வளவு பெரிய கொடுமை என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவர்களை அந்த நெருப்பு அவரை கரிப்பதிலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்தார். அம்மார் ரலியல்லாஹுடைய குடும்பமே இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தார். அவருடைய தாயாரை அபூஜஹல் மர்மஸ்தானத்திலே அம்பு விட்டு அவரை கொலை செய்தான். அவருடைய தந்தை யாசிர் ரலியல்லாஹு அவர்களை இருபக்க ஒட்டகைகளில் 2 காலையும் கட்டி அமர வைத்து ஒட்டகையை ஓடச் செய்து அவருடைய உடல் பிளந்து அவர் வஃபாத்தானார் என்ற அந்த செய்திகளை எல்லாம் பார்த்தோம். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சபைக்கு வருகிற போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் புகழ்வார்கள். அம்மார் ரலியல்லாஹு வருகிற போதெல்லாம் நறுமணம் மிக்க நறுமணம் பரப்புகிற அம்மாரே வருக என்று வரவேற்பார். இந்த அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் பத்ர் யுத்தம், உஹது யுத்தம் மற்றும் இஸ்லாத்தின் பல்வேறு யுத்தங்கள், ஹந்தக் யுத்தம் என்று பல யுத்தங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள் அல்லவா? அந்த யுத்தங்களில் எல்லாம் இவர் போரிலே கலந்து கொண்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய செல்கிற போது குபா என்கிற இடத்திலே ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குபா என்கிற இடத்திலே ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். அந்த பள்ளிவாசல் குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலத் தக்வா, அதாவது இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் என்று அல்லாஹ் தஆலா அந்த குபா மஸ்ஜித் குறித்து சொல்கிறார். அதாவது மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசல் உருவாவதற்கு முன்னால் காபத்துல்லாஹ்வுக்கு அடுத்து கட்டப்பட்ட பள்ளிவாசலாக இரண்டாவது பள்ளிவாசல் என்று சொன்னால் அது நமக்கு இந்த குபா மஸ்ஜித் தான் இருக்கிறது. இந்த பள்ளிவாசல் கட்டுமான பணியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே முன்னின்று நடத்தினார். அவர்களும் மண் சுமந்தார்கள், கல் சுமந்தார்கள். இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் மிக ஈடுபாட்டோடு கட்டிய பள்ளிவாசலாக அந்த குபா மஸ்ஜித் திகழ்கிறது. அந்த மஸ்ஜிதின் கட்டிட பணிக்காக சஹாபாக்கள் எல்லாம் மண் சுமந்து கொண்டு வந்தார்கள், கல் சுமந்து கொண்டு வந்தார்கள். இந்த அம்மார் ரலியல்லாஹு மாத்திரம் எல்லோரும் கொண்டு வருவதை விட இன்னொரு மடங்கு கூடுதலாக அவர் கொண்டு வந்தார். ஒரு கல் அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்றால் இவர் 2 கல் சுமந்து வந்தார். அம்மார் ரலியல்லாஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாட்டாக கேட்டார்கள், என்ன அம்மாரே, நீங்கள் எல்லோரும் ஒரு கல் சுமந்து வருகிறார்கள், நீங்கள் மாத்திரம் 2 கல்லை சுமந்து வருகிறீர்களே என்று கேட்டபோது என்ன செய்வது, என்னிடத்தில் மட்டும் அவர்கள் கொஞ்சம் பாரபட்சமாக நடந்து கொள்கிறார்கள் என்று அவர் சிரிப்பா விளையாட்டாக சொன்னார். எனக்கு மட்டும் எல்லாருக்கும் ஒரு கல்லை தூக்கி கொடுக்கிறாங்க, எனக்கு மாத்திரம் 2 கல்லை தூக்கி கொடுக்கிறார்கள், என்னிடத்தில் மட்டும் பாரபட்சமாக நடந்து கொள்கிறார்கள் என்று அம்மார் ரலியல்லாஹு சொன்னபோது, உன் மீது அநியாயம் செய்வர்கள் இவர்கள் அல்ல நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அம்மாரே, பிற்காலத்தில் ஒரு கூட்டம் தோன்றும்,
அந்த கூட்டம் உனக்கு அநியாயம் செய்யும், அந்த அநியாயக்கார கூட்டம் உன்னை கொலை செய்யும் என்றார். அம்மார் அவர்களுடைய தலையிலே கை வைத்து விட்டு சொன்னார்கள், அம்மாரே உன்னை ஒரு அநியாயக்கார கூட்டம் கொல்லும் என்று சொன்னார்கள். அதை தொடர்ந்து நாம் வரலாற்றை பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக இருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.